இந்திய மக்களுக்கு வணக்கம். இந்திய மக்கள் எந்த நாட்டில் போர் நடந்தாலும் சண்டை நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் வராது. இந்தியாவில் டீசல் பெட்ரோல் விலை உயர்வு ஏற்படாது. அது எப்பொழுதும் ஒரே விலையில் நிரந்தரமான விலையில்தான் இருக்கும். மக்கள் கவலைப்பட வேண்டாம். உலக நாடுகளில் தீவிரவாதம் அதிகமாகிவிட்டது, பயங்கரவாதம் அதிகமாகிவிட்டது, தவறுகள் நிறைய நடக்கிறது. அப்பாவி மக்கள், நல்லவர்கள், குழந்தைகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்கள் நிம்மதியின்றி வாழ்கின்றார்கள், நிம்மதியே இல்லாமல் வாழ்கின்றார்கள். ஆகவே உலக மக்கள் அனைவரும் ஒரு பாதுகாப்பு வலயத்திற்குள் வரப்போகிறார்கள். அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் வரும்பொழுது எங்கும் தீவிரவாதம் இருக்காது, தீவிரவாதிகள் பயம் இருக்காது. தீவிரவாதிகளை கூண்டோடு அழித்து விடுவார்கள். உலகத்தில் முன்பு சொன்னது போல 7 நாட்டு தலைவர்கள், மிக திறமையான வலிமையான தலைவர்கள், 7 நாட்டு தலைவர்கள் தீவிரவாதிகளை கூண்டோடு அழித்து விடுவார்கள். அது ஒவ்வொரு நாடுகளாக பரவி ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தீவிரவாத குழுக்கள் அழிக்கப்படும். பயங்கரவாதிகள் அழிக்கப்படுவார்கள். மக்கள் நிம்மதியாக வாழலாம். மக்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆங்காங்கே சில சிறு சலசலப்புகள் நடக்கும். கண்டிப்பாக போர் வராது. 3ஆம் உலகப் போர் கண்டிப்பாக வராது. மக்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த நாடும் எந்த நாட்டுடனும் போர் புரியாது. சிறு சண்டைகள் நடக்கும். போர் என்றால் பல லட்சக்கணக்கான வீரர்கள் இறப்பார்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் இறப்பார்கள். அதுதான் போர். இப்போது நடைபெறுவது இதுவெல்லாம் சிறு சண்டைகள். எல்லாம் சண்டைகள் சின்ன பொருள் இழப்புகளோடு நின்றுவிடும். சிறிய உயிரிழப்புகளோடு சென்றுவிடும். மக்கள் பயப்படவில்லை. பெரிய போர்கள் கண்டிப்பாக உலகில் இனிமேல் எப்போதுமே வராது. தெய்வ சக்திகள் அதிகம் மக்களை ஆதரிக்க துவங்கிவிட்டன. இப்போது நல்லவர்கள் நிறைய உருவாகிவிட்டார்கள். கெட்டவர்கள் மிகவும் அராஜகம் செய்பவர்களை மிக வேகமாக கலைந்தெடுக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுத்தியது. அதில் 20% தீவிரவாதிகள் அழிந்திருக்கிறார்கள். 20% அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 80% இருக்கிறது. இன்னும் 2 சலசலப்புகள் இந்தியா பாகிஸ்தான் மீது தொடரும். கண்டிப்பாக இன்னும் 2 சலசலப்புகள் இருக்கின்றது. அப்போது மீதம் இருக்கின்ற அனைத்து தீவிரவாத குழுக்களையும் இந்தியா அழித்துவிடும். பாகிஸ்தான் மக்கள் 100% இந்திய இராணுவத்தை நம்புகிறார்கள். எப்படியும் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொன்றுவிடும். அப்படி கொன்ற பிறகு பாகிஸ்தான் மக்கள், அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள். இந்திய இராணுவத்தின் மீது 100% நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற சில ஆட்சியாளர்கள், சில பேர், இராணுவத்தில் சில பேர் தீவிரவாதிகளுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள். அதனால் மக்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள். இந்திய இராணுவம் அங்கே களையெடுத்து விடும். தீவிரவாதிகளை பூண்டோடு அழித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பும். பாகிஸ்தான் மக்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய மக்களும் கவலைப்பட வேண்டாம். இந்தியா பொருளாதாரத்தில் மிக வலுவான இடத்தில் வரும். இனிமேல் எந்த கவலையும் இல்லை. இந்தியாவில் இன்னும் 3 ஆண்டுகளில் தெய்வசக்தி மக்களுக்கு 85% நிறைவடைகிறது. 3 ஆண்டுகளில் இந்திய மக்களுக்கு தெய்வசக்தி 85% வந்து சேர்ந்துவிடும். அப்போது அந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் வாழும் அனைத்து மக்களும் கடனிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். இனிமேல் கடனால் அவர்கள் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது. இந்திய மக்கள் கூடிய விரைவில் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். மக்கள் கவலைப்பட தேவையில்லை. 3 ஆண்டுகள் தான். இன்னும் இந்திய பிரதமர் அவர்களுக்கு 95% தெய்வசக்தி சேர்ந்திருக்கிறது. இன்னும் 3 மாதத்தில் அது 100% வந்துவிடும். அப்போது அவர் எது சொன்னாலும் நடக்கும். 100% தெய்வசக்தியோடு நம்ம இந்திய பிரதமர் எது சொன்னாலும் நடக்கும். அவர் மக்களுக்கு நல்லது செய்வதற்கென்றே அமைந்திருக்கின்ற ஒரு தெய்வ பிறவி. அவரை தயவு செய்து யாரும் திட்டாதீர்கள். சில பேர் மனமனோக பேசுகிறார்கள். அவருடைய சக்தி யாருக்கும் தெரியாது. அவர் கட்சியினருக்கும் அவரது உற்றார் உறவினர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கு கூட அவரது தெய்வ சக்தி யாருக்குமே தெரியாது. 95% தெய்வசக்தி உலகத்தில் இருக்கின்ற ஒரே தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். அவரால் எதையும் சாதிக்க முடியும். இந்தியாவை ஒரு வலுவான நாடாக, மரியாதை உள்ள நாடாக, சத்தியம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய நாடாக உலகுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு தான் அவர் செல்வார். அதற்குள் ஏழைகள் அனைவரையும் அவர் நல்ல நிலைமைக்கு வர வைத்து விடுவார். ஏழைகள் இருக்க மாட்டார்கள்.
இன்னும் 3 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏழைகள் இருக்க மாட்டார்கள். அவரது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அவரது சிந்தனைகள் முழுவதும் ஏழைகள் பலமான நிலைமைக்கு வர வேண்டும், கஷ்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறார். அதே நேரத்தில் பணக்காரர்களும் நன்றாக இருக்க வேண்டும். பணக்காரர்கள் நன்றாக இருந்தால்தான் ஏழைகள் நன்றாக வாழ முடியும். ஒரு பணக்காரனால் பல கம்பெனிகளை உருவாக்க முடியும். பல கம்பெனிகளில் பல ஏழைகள் வேலை செய்யும்போது அந்த பணக்காரன் நல்ல நிலைமையில் இருந்தால்தான் ஏழைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். பணக்காரனையும் காப்பாற்ற வேண்டும், ஏழைகளையும் காப்பாற்ற வேண்டும். இதுதான் இந்தியாவின் நிலைமை. ஒரு பக்கமாக செல்ல முடியாது. மக்கள் சில பேர் நினைப்பது போல் பணக்காரர்களே இல்லவே என்றால் ஏழைகள் இருக்க முடியாது. பணக்காரர்கள் இறந்தால்தான் ஏழைகளோட வாழ்க்கை. அவர்களால் தான் பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்க முடியும். பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்க முடியும். பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கும்போது மக்கள் வறுமையின்றி வாழ முடியும். பணக்காரர்களை அழித்துவிட்டால் மக்கள் வசதியாகி விடுவார்கள் என்றால் அது தவறான ஒரு எண்ணம். பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆக ஆக மக்களுடைய வறுமை நீங்கும், தொழில்கள் பெருகும், மக்களுக்கு வேலை கிடைக்கும், வறுமைகள் நீங்கும். ஆக இந்தியாவில் இன்னும் நிறைய பணக்காரர்கள் உருவாகுவார்கள். நமது இந்திய நாட்டில் இன்னும் நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் உருவாகுவார்கள். அதில் எந்த தடையும் இல்லை. இந்தியா நிறைய நாடுகளுக்கு, ஏழை நாடுகளுக்கு உதவி செய்யும். இப்போது நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை சுற்றி நிறைய நாடுகள் இந்தியா வளர்வதை விரும்பவில்லை. இந்தியா ஏழையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்திய மக்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பு என்றைக்கும் வீண் போகாது.